ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இந்த வீடியோவில் அப்சல்யூட் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ போர்டில் அங்கே சர்வ் பண்ணக்கூடிய 3 சிக்னேச்சர் ரெசிபீஸும் பார்க்கலாம். அப்சல்யூட் பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா ஒரு புஃபே ரெஸ்டாரண்ட், ஃபிக்ஸட் ப்ரைஸில் அன்லிமிட்டட் ஃபுட் நீங்கள் இங்கே கன்சியூம் பண்ணலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லா ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்கும். பட் இங்கே பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது நான்வெஜ் பார்பிக்யூ. நான்வெஜ் பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ, ப்ரான், ஃபிஷ், அதுக்கப்புறமா மட்டன் கெபாப் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு கார்ன், கேப்சிகம், பன்னீர், சோயா சங்க்ஸ், மஷ்ரூம் எல்லா பார்பிக்யூஸும் அவைலபிளாக இருக்கும். பட் இதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது பைனாப்பிள் பார்பிக்யூ. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கான ரெசிபியும் நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். சலட் செக்ஷன்லேயும் பேசிக்கான சலட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி, வெஜ் பிரியாணி, தம் பிரியாணி, அதுக்கப்புறமா நூடுல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு அவரேஜ் ஆப்ஷன் தான், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காது, பேசிக்காக ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட் செக்ஷன், இதுவும் ஒரு அவரேஜ் ஃபுட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ், இதில் ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன், ப்ரௌனீஸ், ஜிலேபி இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதுவும் ஓவரால் ஓகே. இதில் மெயினாக இருக்கக்கூடிய ஸ்டார்டர்ஸ் கிறிஸ்பி கார்ன், அதுக்கப்புறமா cajun ஃப்ரைஸ், பொட்டேட்டோ, இது ரெண்டுக்குமான ரெசிபியும் நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம்.
ரெசிபி கிறிஸ்பி கார்லிக் கார்ன். இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல கார்ன் வந்து நான் அவிச்சு வச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் அவிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர், மைதா, இது 3 தேவை. அரிசி மாவும் கார்ன்ஃபிளவரும் 2 டேபிள் ஸ்பூன் சம அளவுல எடுத்துட்டு, அதுக்கப்புறமா மைதா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வரமிளகாய் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், பூண்டு சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், ஆனியன் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு. முதல்ல நம்ம வந்து கார்ன்ஃபிளவர், மைதா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போடுங்க. போட்டுட்டு அதுக்குள்ள நம்மளோட கார்னையும் போட்டுக்கலாம். தண்ணி இதுல கொஞ்சம் இருக்கனால நான் பெருசா தண்ணி போடல. உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். பட் ஃபர்ஸ்டா இதை போட்டு கோட்டிங் பண்ணி பாருங்க. போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் இப்படி சும்மா ஒரு கிண்டி விட்டுட்டு மிளகு கொஞ்சம் போட்டுட்டு, அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா கோனும் இந்த அளவு கோட்டார மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இப்போ நம்ம இந்த கோனை பொரிச்சுக்கலாம். கொஞ்சமா போடுங்க. போட்டுட்டு இப்படி பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சதும் இந்த கோனெல்லாம் மேல வரும். அந்த டைம்ல நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா சரி. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட கோன்லாம் நல்லா பொரிஞ்சு மேல வந்திருக்கு. இந்த டைம் நம்ம வந்து இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ கோனெல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம் இல்ல, அதெல்லாம் திரும்ப ஃப்ரை பண்ண போறோம். இப்போ நம்ம பூண்டு ஃப்ரை பண்றோம். இது பொன்னிறமாகிற வரைக்கும் வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல பொன்னிறமாக இருக்கு. இந்த மாதிரி இந்த டைம்ல நம்ம இதை மாத்திக்கலாம். இப்ப என்ன சூடாகியாச்சு. இப்ப நம்ம இதுக்கு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வரமிளகாய், இந்த மாதிரி வதங்கினது நம்மளோட கோனை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெள்ளைப்பூடு இதையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்பி கார்லிக் கோன் டேஸ்டியா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி குயிக்கான டிஷ்ஷஸ் செய்யணும்னா கரண்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா கஜுன் ஸ்பைஸ் பொட்டேட்டோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். பட் அவிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஏன்னு சொன்னால் நம்ம இதில் இருக்க தோலை உரிக்க போகிறது இல்லை. அதால் அந்த தோலில் காலுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் அவிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மைனஸ் 1 கப் மாதிரி தேவைப்படும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் தேவைப்படும், நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, மிளகு, அப்புறம் பால் கொஞ்சம், அதுக்கப்புறமா கஜுன் ஸ்பைசஸ், ஒரிகானோ. கஜுன் ஸ்பைசஸும் ஒரிகானோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வெட்டிக்கலாம். நல்லா வெட்டிட்டு இந்த தோல் இருக்க பக்கமாக எடுத்துக்கோங்க. தோல் இருக்க பக்கமாக எடுத்து மசிங்க. ரொம்பவும் மசிஞ்சிடக்கூடாது, ஒரு ஹாஃபுக்கு மாதிரி மசிச்சிங்கன்னா போதும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு பட்டர் ரெடி பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி, அதுக்கு 2 ஸ்பூன்
மைதா எடுத்திருக்கேன். அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பேட்டர் ஓகே. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கோட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் சூடாகிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த பேட்டருக்குள்ளே போட்டு இப்படி ஃபுல்லாக கோட் பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எடுத்து ஆயிலில் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது கலர்லாம் மாறி இருக்குது. அதோடு இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிப்பிங் பட்டர் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். மைனஸ், கஜன் ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் இருந்தால் அதோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் பால் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு, மிளகு, சில்லி ஃப்ளேக்ஸ், இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்கு தேவையானது. முதல்ல நம்ம மைனஸ் எடுத்து போடலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், ஸ்பைசஸ் கொஞ்சம், கஜன் ஸ்பைசஸ், அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா மிளகு கொஞ்சம். இது உங்களோட ஸ்பைசி டேஸ்ட்டை பொறுத்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம க்ரீமி டெக்ஸ்சருக்கு எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக மாற்றிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பொட்டேட்டோவை இதோட மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்செடுத்த உருளைக்கிழங்குன்னு இருக்குது. இதுதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலால் நம்ம செஞ்சு வச்ச மைனஸை இப்படி தூவிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்படி போட்டிருக்கோம். தேவைன்னா இந்த மாதிரி ஆனியன், கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு பைனாப்பிள் பார்பெக்யூ அல்லது கிரில்ட் பைனாப்பிள் கிரில்லர் இல்லாமல் நார்மல் பேனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பைனாப்பிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் மிடில் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கூட ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், அடுத்ததாக சீனி 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா, அதுக்கப்புறமா சீரகத்தூள். இது ரெண்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் சின்னமன் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெட்டி வச்ச பைனாப்பிள்லாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கடைசியாக இதுக்கு கொஞ்சம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக ஒவ்வொரு பைனாப்பிள் பீசஸுக்கும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பார்பெக்யூ ஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து பார்பெக்யூ பைனாப்பிள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வரும்போது அதை மற்ற பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு மேலே சுகர் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போதான் பைனாப்பிளோட இந்த சுகர்லாம் கேரமல் ஆகி நல்ல ஒரு டேஸ்டியான ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கேரமலைஸ் ஆகி நல்ல பிளாக் கலர் ஆகி இருக்குது. 2 சைடும் இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வரும்போது இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஈஸியான ஒரு பைனாப்பிள் ரெசிபி. இந்த ஸ்டேஜை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.